உங்கள்கிட்ட இருக்கிறதுல எல்லாத்துக்கு மதிப்பானது எதுன்னு கேட்குறேன். உயிர் தானே? எல்லாத்துக்கும் மதிப்பானது தானே? அது உணர்ந்தா தானே அதுக்கு மதிப்பு. சேர்த்து வச்சுக்க முடியாது. நமக்கு இந்த சேர்த்து வைக்கிற பழக்கம் வந்ததுனால நம்ம என்ன நினச்சோம், உயிரை சேர்த்துக்க வச்சு முடியும்னு நினைக்கிறோம். உயிரை சேர்த்து வச்சுக்க முடியாது. உணர்ந்த தான். உணர்ந்தவனுக்கு உண்டு, இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். பணம், சொத்து, இன்னொன்று சேர்த்து வச்சுக்க முடியும். என்னத்துக்குன்னா அதெல்லாம் பொருள். இது சேர்த்து வச்சுக்க முடியாது, பிடிச்சி வச்சுக்க முடியாது. இது உணர்ந்த தான். இல்லைன்னா கையில் வேறு ஏதோ கடிச்சிடும் நமக்கு. நம்ம சங்கரன் பிள்ளை லண்டன் போயிட்டாங்க முதலாவது தடவை. முதல்ல எல்லாமே எங்கள் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். முதல்ல எல்லாமே லண்டன் போகிறதுன்னு வேறு மாதிரி உபயோகப்படுத்துகிற பழக்கம் இருக்குதா? இருக்குது. இவர் உண்மையாக லண்டன் போயிட்டாங்க. இங்கே சொல்லியிருந்தாங்க, லண்டன் போனால் நீ ஹேட் போட்டுக்கணும், இல்லைன்னா நீங்கள் ஜென்டில்மேன் நினச்சிக்க மாட்டாங்க சொன்னாங்க. சரி, ஏதோ ஒரு ஹேட் இங்கே வாங்க போயிருந்தாங்க. போட்டோட ஹேட் போட்டு போனாங்க. அது இவர் யாரோ ஒருத்தர் வீடு தேடி போகிறாங்க. அது கடிக்கலை, அங்கே இங்கே சுற்றுனாங்க. கொஞ்சம் டாய்லெட் போகணும்னு ஆயிடுச்சு. இங்கே காளிப்பாளையத்துலேருந்து வந்தவங்க டாய்லெட் ஆனால் எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். சுதந்திரமான நாடு நமது. எங்கே வேணாலும் காரோ மோட்டர் சைக்கிளை நிறுத்துறது பண்ணுறது தானே. வேறு எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி சுதந்திரம் கிடையாது. அதனால தான் நம்ம நாட்டில் மூக்குக்கு மட்டும் சுதந்திரம் இல்லை. எங்கேயும் கால் வைக்க முடியாது. சென்னையில் பீச்சில் போனீங்கன்னா இப்படியே கடல் பார்த்து போக முடியுமா? இல்லை, இது கக்கா பார்த்து போய்க்கும். அப்படி தானே? ஆனால் அங்கெல்லாம் அப்படி இல்லை. கொஞ்சம் அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் பண்ணணும். நான் இப்போ சொல்லிவிடுவேன் உங்களுக்கு. அங்கெல்லாம் போனால் குறிப்பிட்ட இடம் இருக்குது, டாய்லெட்டுன்ற ஒரு இடம் இருக்குது, அங்கே மட்டும் தான் பண்ணணும். இங்கேயும் அப்படி தான். இவருக்கு ரொம்ப அர்ஜென்ட் ஆகிடுச்சு. பார்த்தாங்க அப்படி இப்படி யார் இல்லாத இடத்துல ஒரு மூலையில் போய் உட்காந்து பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு துணிமணி போட்டுக்கிறதுக்குள்ளே போலீஸ் ஆள் வந்துட்டாங்க. போலீஸ் இப்படி நடந்து வந்தால் நடந்தோட என்ன பண்ணாங்க, இந்த ஹேட் எடுத்து அது மேலே வச்சுட்டாங்க. சும்மா அப்படியே பாட்டு பாடின மாதிரி நடிப்பு போட்டு அப்படியே நின்னாங்க. அந்த லண்டன் போலீஸ்க்கு அவருடைய தோலுக்கு மேலே கொஞ்சம் கருப்பாக இருந்தாலே அவருக்கு சந்தேகம். இவர் பார்த்தோட அவருக்கு சந்தேகம் வந்துச்சு, ஏதோ பண்ணுறான் இவன். என்ன பண்ணுறான்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லையா, சும்மா தான் நின்று இருக்கிறேன். அப்படியா மேலே கீழே பார்த்தாங்க. எங்கேருந்து வந்தேன்னு கேட்டாங்க. நான் இந்தியாவிலேருந்து வந்தேன். சரி, எதுக்கு நின்னே இருக்கிறேன் சொன்னான். இல்லை, சும்மா தான் நின்னே இருக்கிறேன். இப்படி பார்த்தோம் சந்தேகமாக. அது என்ன ஹேட் கீழே எதுக்கு அங்கே போட்டேன்? இல்லை, அது ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு கிளி வந்தது, நான் அந்த ஹேட்டில் பிடிச்சி வச்சுருக்கிறேன். என்னுடைய நண்பன் போய் ஒரு வாட்ஸ் அ கேஜ், கூண்டு 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 சரி சரி, அது கொண்டு வரேன்னு போனால் வரவே இல்லை. அவனுக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொன்னான். ஓ அப்படியா சொல்லி அவர் அங்கேயே நின்னாங்க.
அதுக்கப்புறம் இப்படி பார்த்த போலீஸ் பார்த்து இவன் ஏதோ போக இல்லை, நீங்கள் கொஞ்சம் இங்கே இருந்தீங்கன்னா நான் போய் அந்த கூண்டு கொண்டு வந்துடுவேன். இது ரொம்ப முக்கியமானது, இது பேசுகிற கிளி. சரி போய் கொண்டு வான்னு சொல்லி அவன் அங்கேயே நின்னாங்க. சங்கரன் பிள்ளை அந்த பக்கம் போனோட ஓடினாங்க. இந்த போலீஸ் அங்கேயே நின்னா வெயிட் பண்ண வரவையில் 30 நிமிஷம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் நினச்சான், யாரோ முட்டாள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறான், அவனுக்காக நான் என்ன இங்கே உட்காந்துக்கிறது, எப்படியும் நாளைக்கு என்னுடைய பொண்ணுடைய பர்த்டே, இந்த பேசுகிற கிளி அவளுக்கு அன்பளிப்பாக கொடுத்தா எவ்வளோ சந்தோஷப்படுவாள். நினச்சி எப்படியும் வரல அவனை சொல்லி மெதுவாக இப்படி ஹேட் எடுத்து இப்படி பிடிச்சான். உயிர்ன்றது இப்படி தான், பிடிச்சிக்கு போனால் அதுதான் கிடைக்கும். சும்மா வாழ்னா இருக்குது, சும்மா இங்கே இருந்தால் பிரமாதமானது, இதுக்கு மேலே பெருசு கிடையாது. பிடிச்சிக்கு போனால் அசிங்கம். யார் உயிர் சேர்த்து வச்சுக்கணும் பிடிச்சிக்கணும்னு நினச்சிக்கிறாங்களோ வெறும் அசிங்கம்தான் நடக்கும். சும்மா இங்கே இருந்தால் பிரமாதமாக நடக்கும்.